பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தொடக்கத்திலிருந்து ஜெபமாலை ஜெபிப்பது என்பது இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு ஜெபமாக தான் இருந்தது. அதனால்தான் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் புனிதர் ஜான் பால் II மிக அழகாக ஜெபமாலை பற்றி அவர் எழுதிய திருமடலில் சொல்வார், நீங்கள் இந்த வசனங்களை இல்லாமல் வேறு வசனங்களை கூட மீண்டும் மீண்டும் ஜெபமாலையில் ஜெபிக்கலாம். உங்களுக்கு நல்ல பிடித்த வசனம் வேறு ஏதாவது வசனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வசனங்களையும் உங்களுடைய ஜெபத்தோடு இணைத்து நீங்கள் அந்த ஒவ்வொரு 10 மணிகளில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம் என்று சொன்னார். நீங்கள் என்ன வார்த்தைகளை சொல்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, இறை வார்த்தையை எவ்வளவு தியானிக்கிறீர்கள் என்பது தான் அதில் அவசியமான ஒன்று. பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா, இல்லை இங்கிட்ட அங்கிட்ட பராக்கு பார்த்துக்கிட்டு சும்மா மணிகளை உருட்டுறவர்களாக நம்ம இருக்கிறோமா? நல்ல முறையில் ஜெபிப்போம், இறைவனுக்கு ஏற்ற முறையில் ஆசி பெறுவோம். காட் பிளஸ் யூ.